வெல்கம் மக்களே. ஒரு 65 lakhsல ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா பார்க்க வந்திருக்கோம். அதுவும் எங்க வந்திருக்கோம்னா நம்ம ஊரை பார்க்க வந்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு மெயின் ரோடும் இருக்கு. ஸோ வாங்க இந்த வீடை பத்தி போய் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மள யார் இன்வைட் பண்ணிருக்காங்கன்னா ஹெச்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வைட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில மொத்தம் ஒரு 6 வில்லாஸ் இருக்கு. 6 வில்லால பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்ல ஒரு 3 இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லாவும் நார்த் ஃபேசிங்ல ஒரு 3 இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லாவும் இருக்கு. இதில் மெயினாக 3 வில்லா சோல்ட் அவுட்ங்க. 3 வில்லா தான் அவைலபிள் இருக்குது. ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஒரு வில்லாவும் நார்த் ஃபேசிங்கில் 2 வில்லாவும் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ இதோடைய லொக்கேஷன் ஆக்சஸை பற்றி நான் சொல்கிறத விட பொதுமக்களே சொல்கிறாங்க. ஸோ அதையே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன் நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்களா ஐயா? ஒரு 8 வருஷமா இருக்கு. இங்கெல்லாம் மழை பெஞ்சா தண்ணி நிற்குமா? தண்ணி நிற்காது. தண்ணி நிற்காதுங்களா? ரோடெலாம் நல்லா பெரிய ரோடுங்களா? பெரிய ரோடு. சரி, ஓகே. இங்கே நியர்பையில் ஸ்கூல்ஸ்லாம் எங்கே இருக்குது? ஸ்கூலில் ஒரு 2 ஸ்கூல் இருக்குது. என்னென்ன ஸ்கூல் இருக்குது? நீலம் ஸ்கூலு, தேவ எண்ணெய். ஓகே. நீலம் ஸ்கூல் பெரிய ஸ்கூலுங்களா? அன்னில் நம்பர் 1. சிபிஎஸ்சிங்களா? சிபிசி. சரி, ஓகே ஓகே. ஹாஸ்பிட்டல்லாம் எங்கே இருக்குது? அது சொல்ல எஸ்ஆர்எம் தான் போகும். சரி. மழை பெஞ்சா கண்டிப்பாக தண்ணி நிற்காதுங்களா? வெள்ளம் வந்து சென்னையில் வெள்ளம் வரும்னா அந்த பாதிப்பே கிடையாது. ஓகே. ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு 100 ஃபீட்டு காவ ஓடும். சரி, ஓகே. இங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரம்? 1.5 கிலோமீட்டர். கரெக்டாக 1.5 கிலோமீட்டர். இங்கேருந்து நடந்து போயிடலாமா? நடந்தே போயிடலாம். சரி, ஓகே ஓகே ஓகே. இங்கே வீடு வாங்குறன்றவங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இங்கே வீடு வாங்கலாமா வேணாமா? வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். சரி, எந்த ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் கிடையாது. சரி. ஏன்னா கடைங்க இருக்குது, ஸ்கூல் இருக்குது. தனிக்கு வந்து மெயின் ரோடு போனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சரி, ஓகே. அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்க. ஸோ மெயின் ரோடு திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நிமிஷம் இங்கே ரொம்பவே ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்கே இருக்குது. காரை விட்டு 2 வீலரும் விடலாம். ஸோ ஸ்பேஷியஸாகவே இருக்குது. 650 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். இது ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. 16/11.2 இந்த ஹாலோட சைஸு. இங்கே நீங்கள் டைனிங் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓப்பன் கிச்சனு. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/8.3. கிச்சன்லேயும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெல்ஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே லேஃப்ட்டும் இருக்குது. கிச்சன் ஆஸ் பர் வாஸ்து ஈஸ்ட் ஃபேசிங்கில் தான் இருக்குது. உங்களுக்கு சிங்க் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரொவிஷன்ஸ் கீழே ஸ்லாப்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ்க்கு ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. கீழே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்னில் தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிவர் மெட்டீரியல்ஸ் தான், பேரிவர் ஃபிட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கீழே இங்கே இன்வெர்ட்டர் ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டேர் கேஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இன்வெர்ட்டர்ஸ் வச்சுக்கலாம். ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட் போட்டிருக்காங்க. வித் ஃபுட் லேம்ப்ஸோடு இருக்குது. மெயினாக பெயிண்டிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ராயல் பெயிண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸில் எலிவேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்த உடனே உங்களுக்கு மொத்தம் 2 பெட்ரூம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம், இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். லைட்ஸை போட்டுடலாம். ஸ்விட்சஸ் எல்லாமே ஆங்கர் ரோமா ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ராயல் பெயிண்ட்ஸ் தாங்க பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு. ரொம்பவே ஸ்பேஷியஸான பெட்ரூம் இது. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11.3க்கு 11.3 வித் அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது. டாய்லெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக ஒயிட் தீமில் வித் சீட்டர்ஸோடு இருக்குது. ஃப்ளோர் மவுண்டட். இது பேரியர் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. டேப் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்வார் போயிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ் வந்துடும். மேலே லேஃப்ட் வந்துடும். டோர்ஸ் எல்லாமும் நல்லாவே இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் லாக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/10.3 இந்த பெட்ரூமோட சைஸு. இதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் லேஃப்ட் அண்ட் ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. பாத்ரூம்ஸ் வித் அட்டாச்சு டாய்லெட்ஸ் இருக்குது. ரொம்பவே ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. வித் வென்டிலேட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. டைல்ஸும் நல்லா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடப்பா வைக்காமல் கிரானைட்டே வச்சுருக்காங்க. மெயினாக இந்த ரூமில் பாருங்கள், எல்லாமே ராயல் பெயிண்ட்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸி ஃபினிஷ் இது பெயிண்டிங் உங்களுக்கு. வாங்க அடுத்து இன்னொரு பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 பெட்ரூம் 3 டாய்லெட் இல்லாமல் 4 டாய்லெட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. வாங்க தேர்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம். இதுலேயும் உங்களுக்கு ஃபுட் லேம்ப்ஸ்லாம் இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு ராயல் பெயிண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை லைட்ஸ் ஆன் பண்ணுறேன். லைட் ஆன் பண்ணாமே வந்துட்டோம் நாங்கள். இப்போ தான் லைட்ஸ் ஆன் பண்ணுறோம். இது நீங்கள் கீழே பார்த்த பெட்ரூம் மாதிரி அப்படியே சேம் டிட்டோ உங்களுக்கு மேலேயும் அதே சைஸ் வந்துடுது. சேம் இங்கே உங்களுக்கு ஹைலைட்டர் கலர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணாலும் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனலாக நம்மளே பெயிண்ட் பண்ணியிருக்கிறது. இப்போ பார்த்துருக்க வீடு, இந்த வீடு சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி இதில் மொத்தம் 6 வில்லாவில் 3 வில்லா சோல்டு. ஸோ இது இந்த கிளைண்ட் செலக்ட் பண்ண பெயிண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இது மீதி எல்லாமே நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். பெயிண்டிங்ஸு, அவுட்ரு கலர்ஸ் எல்லாமே நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரம் வந்து இந்த வீடை புக் பண்ண பாருங்கள். ஸோ இதுலேயும் டாய்லெட்ஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. டாய்லெட்ஸோட இது சொமானி பிராண்ட்ஸ் வந்து எந்தெந்த ஃபிட்டிங்ஸ் எது நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க.
இதில் மெயினாக ஓப்பன் டெரஸ் இருக்குங்க. வாங்க ஓப்பன் டெரஸ் காட்டுறேன். இண்டிவிஜுவல் வில்லால ஓப்பன் டெரஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு சிட் அவுட் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவை. இங்கேடுத்து நீங்கள் மேலே போகிறதுக்கு இங்கே ஒரு எம்எஸ் ஹேண்ட் ரெயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே போய் பார்த்துப்பாங்க. பின்னாடியே ஒரு கேமராமேனு. மேலே வந்தோடனே இங்கே உங்களுக்கு ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்துருக்காங்க. சின்டெக்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வாட்டர் லைன்ஸ் எல்லாம் போகும். இங்கே உங்களுக்கு அதான் டபுள் டெரஸ் மாதிரி உங்களுக்கு கீழே ஒரு ப்ரைவேட் டெரஸு, மேலே ஒரு ஓப்பன் டெரஸ் உங்களுக்கு. ஸோ இது சோல்ட் அவுட்டு. அடுத்து இது அவைலபிள் இருக்குது. ஸோ இது இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. மீதி அது சோல்ட் அவுட்டு. லாஸ்ட் ஒன் அவைலபிள் இருக்குது. இது அவைலபிள் இருக்குது. கிறிஸ் கிராஸாக அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வில்லாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் போர்ஸ், இண்டிவிஜுவல் சம்ப் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்றா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பயோசெப்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன்க்கு எல்லாருக்குமே அங்கே பயோசெப்டிக் கேரி ஆகி அதோடைய வேஸ்ட் வாட்டர் உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு காவாலையும் லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் பாத்வே உங்களுக்கு. இது உங்களுக்கு நல்ல ஒரு 16 feet வைடர் இருக்க பாத்வே இது. ஸோ இந்த வில்லாவில் எது அவைலபிள் இருக்குன்னா இந்த வீடு அந்த வீடு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த 3 வீடுமே அவைலபிள் இருக்குது. 65 lakhsக்கு ஒரு தனி வீடு பார்க்குறேன். ஸோ தனி வீடு உங்களுக்கு ஒரு 65 லட்சத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஸோ மேலே தெரியறது உங்களுக்கு டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர். நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி சைட் விசிட் பண்ணி வீட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறது என்னமோ பல லட்சம் பேராக இருந்தாலும் வாங்க போகிறது என்னமோ ஒருத்தர் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சிவதன் ஆர்கிடெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.